ஸோ ஹலோ எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ கைஸ், இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இன்டர்வியூ தான். இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர். அண்ட் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா 24-25, அதாவது 2024-25 எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காரு. ஆல்சோ கிஷோர் நமக்கு எப்போ இருந்து தெரியும் அப்படின்னா 22 and 23 டைமில் இன்டர்வியூஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, மதுரை, அப்புறம் நிறைய இடத்துல இந்த மாதிரி 5 பிளேசஸ்ல கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பாண்டிச்சேரி, மொத்தம் 5 பிளேசஸ்ல கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ்க்கு கிஷோர் வந்திருந்தாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, இன்னொன்று கோயம்புத்தூர், ரெண்டுக்குமே வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கிளியர் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் யூ கிஷோர் ஃபார் திஸ் இன்டர்வியூ. அண்ட் சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு 2 minutes சொல்லுங்களேன். நான் வந்து 2018ல வந்து இன்ஜினியரிங் பாஸ் அவுட் கிராஜுவேட், பி மெக்கானிக்கல் படித்தேன். அப்புறம் வந்து 1 year வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணேன் 2018 to 19. கரெக்டாக நான் 19 முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொரோனா வந்துருச்சு 2020ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போதான் வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எப்படி வந்து ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து உங்க வீடியோ, அப்புறம் கிராக் வித் ஜாக்குன்னு ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து யூடியூப்ல எடுப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து கிராக் வித் ஜாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கனை வந்து ரீசனிங் நல்லா எடுப்பாங்க. ஸோ நான் உங்க வீடியோஸ் வந்து நான் யூடியூப்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். சிஏ ஃபன்ஸ்டான்னு ஒரு பண்டில்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக நாங்கள் உங்களுடைய பண்டில் வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். மெயினா நான் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா புரியும், ரொம்ப எளிமையா சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த என்ன சொல்ல கனெக்ஷன் வச்சு சொல்லிக் கொடுப்பீங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க. அதை ரொம்ப ஒரு க்ளூ வச்சு சொல்லிக் கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து படிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப் வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பேன், நீங்க டெய்லியும் போஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு ஒரு 300 MCQ கொஸ்டின் போட்டிருந்தீங்க ஃபன்ஸ்டா பண்டில், அதுவும் வாங்கி படிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி பிஓ வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போயிட்டேன். மெயின்ஸ் போயிட்டு இன்டர்வியூல வந்து போயிருச்சு, மெயின்ஸ் மார்க் வரல. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு சேலம்ல வந்து ஆர்ஆர்பி பிஓ வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதுல வந்து இன்டர்வியூல வந்து போனதுனால வெக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமும் சரி வந்து நம்ம முயற்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இயர்லயே வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ எல்லாமே எழுதினேன். எல்லாமே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், ஆனா மெயின்ஸ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து எஸ்பி கிளர்க்கு பிஓ அதே மாதிரி எல்லாமே எழுதுவேன். எல்லாமே என்னன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுல வந்து ஸ்பீடு தான் முக்கியம் அப்படின்னும் போது நல்லா டக்குன்னு போட்டுருவேன். ஆனா மெயின்ஸ்னு வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். யாரா இருந்தாலும் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் எல்லாருமே வீக் ஆகுது. ஏன்னா டெய்லியுமே அதை ஃபாலோ பண்ணணும், டெய்லியும் படிக்கணும். 6 month கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஆர்ஆர்பி எல்லாம் வந்து 6 months கேட்பாங்க. ஐபிபிஎஸ்னா 1 year கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுல வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இறங்கி படிக்கணும். டெய்லியும் வந்து 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ண மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்கா முடியும். அதுவும் இல்லாத இப்பெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஒன்லைனர் அந்த கொஸ்டின் மாதிரி ஈஸியா இருந்தது. இப்போ வந்து பேங்கிங்ல வந்து ரொம்ப இன்டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிலாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, நான் வந்து பேங்கிங் மட்டுமே ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சியும் வந்து கொஞ்சம் கேட்டேன், அது எப்படி சிலபஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எஸ்எஸ்சி வந்து பேங்கிங் விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், ஆனா வந்து ஜெனரல் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். பேங்கிங் வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸ் எப்படி படிக்கிறோமோ எஸ்எஸ்சில வந்து ஜெனரல் அவேர்னஸ் நிறைய படிக்கணும், ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் படிக்கணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 2021ல எஸ்எஸ்சி வந்து அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். எம்டிஎஸ், அப்புறம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இதுல வந்து அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போய் எழுதுவேன். அதுலயுமே வந்து கிளியர் ஆகாது. என்னடா இது, எந்த எக்ஸாம் எழுதினாலும் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து 2020ல பல்க் வேகன்சிஸ் விட்டாங்க. எஸ்எஸ்சில 20,000 வேகன்சி விட்டாங்க. சரி, இதுலயாவது எப்படியாவது அடிச்சிடணும்டா அப்படின்னு பார்த்துட்டு எழுதுனேன். அதுலயுமே பார்த்தாக்கா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போயிட்டேன். ஆனா மெயின்ஸ்ல வந்து ஸ்கோர் வரல, கிளியர் பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் இந்த இயர் விட்டாங்க. இந்த இயர் கண்டிப்பா வந்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணி ஆகணும்னு விடாமுயற்சியா படிச்சு இப்போ வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் கிடைச்சிருக்கு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட். சூப்பர் கிஷோர், ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான் இது, பொதுவா எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின். இதுக்கு நீங்க தான் சரியான ஒரு இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. இப்ப நான் வந்து
ஒரு பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். பட் அப்படியே டோட்டலா நான் வந்து எஸ்எஸ்சிக்குன்னு ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகும்போது 2 கேள்வி. ஒண்ணு சைமல்டேனியஸா படிச்சீங்களா? அதாவது ஒரு பக்கம் பேங்கிங், இன்னொரு பக்கம் எஸ்எஸ்சி அப்படி படிச்சீங்களா? இல்ல ஒண்ணு டோட்டலா பேங்கிங் ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு எஸ்எஸ்சி மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்ல படிச்சீங்களா? இது 2 எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது நான் பேங்கிங் ரிலேட்டடா எப்படி வரும்னா இந்த ஆப்டிடியூடு ரீசனிங்ல ஓரளவுக்கு சேமா வரும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்டிடியூட்ல வந்து ட்ரிக்னாமெட்ரி அந்த ஜாமெட்ரி சாப்டர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் அதுல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் லெவல்ல அந்த அளவுக்கு நான் ஆப்டிடியூட் நல்லா பண்ணுவேன். ஆனா பேங்க்ல வந்து ட்ரிக்னாமெட்ரி அந்த செக்ஷன்லாம் இல்ல. பியூர் மேத்ஸ் இல்ல. இல்ல பியூர் மேக்ஸ் இல்ல. இதுல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல எப்படின்னா இந்த ரீசனிங்ல வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றதுன்னா இந்த பசில்ஸ்லாம் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைண்ட்லயே வந்து ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு மிரர் இமேஜ் மாதிரி மிரர் இமேஜ் ஓகே. சோ நான் வந்து பேசிக்கா வந்து அதுல நான் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போது அந்த மாதிரி பசில்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். சோ எப்படி பண்ண எப்படி மிரர் இமேஜ் நிறைய இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நிறைய வரும். இந்த சுடோகோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி எல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பழகி இருந்தேன். சோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பசில்ஸ் எல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் இந்த அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப படிக்கணும்னு தேவையில்லை. நான் ரீசனிங் பொறுத்த இருக்கும் எப்படின்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு வருது பாத்தீங்களா அந்த லெவல் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா இப்ப அதுல வந்து ஒரு பெரிய சர்க்கிள் கொடுத்துட்டு இது வந்து இவ்வளவு இருக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க டோட்டல் நம்பர்ஸ் அது ஃபிகர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து இவ்வளவு இது வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம் மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி பேசிக்கா தான் இருக்கும் ரீசனிங். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆப்டிடியூட் வந்து மேத்ஸ் வந்து நம்ம இதுல எப்படி வருது அப்படியே தான் நான் எல்லாமே வரும். அதே டாபிக்ஸ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வரும். அதனால அதுல எதுவும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த ஜாமெட்ரி அது கூட நம்ம ஒரு சில ஷிஃப்ட் பொறுத்து இருக்கு. ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து மோஸ்ட்லி ஜாமெட்ரி இதுல எல்லாம் நிறைய கேட்க மாட்டாங்க. 1-2 தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் அந்த மாதிரி போகும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அடுத்தடுத்து இப்ப நான் போனது வந்து டயர் 1 வந்து 3rd ஷிஃப்ட் போனேன். டயர் 2 வந்து காமன் ஒரு 2 நாள் வச்சு. சோ அந்த டைம்ல வந்து அதுவே கொஞ்சம் ஈஸியா தான் கேட்கும். இன்னொன்னு நம்ம போற ஷிஃப்ட் பொறுத்து இருக்கு. அந்த ஷிஃப்ட் ஓகே. ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன பண்ணீங்க? குறிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நான் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து லூசன்ட்னு ஒரு புக் இருக்குண்ணா. லூசன்ஸ் ஜெனரல் ஆமா நாலேஜ் லூசன்ட் ஆமா அதுல வந்து எல்லாமே கொடுத்திருப்பாங்க. பாலிட்டில இருந்து எக்கனாமில இருந்து நம்ம ஃபுல் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம அதனுடைய ஹிஸ்டரினா ஒரு இதுக்குமே தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. ஹிஸ்டரிக்கு தனியா இப்ப இன்னொரு ஒரு क्वेश्चन இதோட ஃபாலோ அப் क्वेश्चन கூட வச்சுக்கலாம். அதாவது வந்து இப்ப நீங்க இதே பாலிட்டி ஹிஸ்டரி சயின்ஸ் இதெல்லாமே டிஎன்பிசி குரூப் 4க்கு அதான், சிஜிஎல்க்கு அதான், எம்டிஎஸ்க்கு அதுதான். அண்ட் நீங்க அப்படியே நீ குரூப் 2 குரூப் 1 எது போனாலும் சிலபஸ் ஒரு அதாவது எதுக்குள்ள தான் கேட்பாங்கன்னு வரும். இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. அதாவது சிஜிஎல்னா இந்தந்த சிலபஸ், அதே மாதிரி குரூப் 4 குரூப் 1க்குலாம் போனோம்னா அந்த மாதிரி ஒரு சிலபஸ் மாறும். யூபிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ் மாறும். இப்படி ஒரு சிலபஸ் லெவல் இருக்குல்ல. இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிஜிஎல் தான் படிக்கணும்னு படிச்சீங்களா? இல்ல நான் குரூப் 4க்கும் படிக்கிறேன், எம்டிஎஸ்க்கும் படிக்கிறேன், சிஜிஎல்க்கும் படிக்கிறேன், அப்புறம் எது கிளிக் ஆகுதோ கிளிக் ஆகட்டும் அப்படி படிச்சீங்களா? நான் வந்து எப்படி படிச்சேன்னா ஜெனரலா தானே படிச்சேன். எந்த எக்ஸாமும் நான் செலக்ட் பண்ணி படிக்கல. ஜெனரலா அந்த ஜெனரல் அவேர்னஸ் வந்து எப்படி படிச்சாலும் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். சோ அதனால வந்து நான் காமனா அந்த கண்டென்ட் வச்சு எப்படி நம்ம ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து இந்த டாபிக்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ அப்படின்னும் போது நான் மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்ணேன்னா சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் அப்புறம் அந்த பொட்டானிக்கல் நேம் பயாலஜில வந்து இந்த புரோட்டீன்ஸ் அத பத்தி எல்லாம் கேட்பாங்க. ஹியூமன் பத்தி கேட்பேன். ஹியூமன் பாடிஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிப்பேன். 12th ஆக்சுவலா பயாலஜி எடுத்து படிச்சேன். அதனால எனக்கு அது டிஃபிகல்ட்டா தெரியல. சோ அதனால அந்த மாதிரி படிச்சேன். ஓகே. இப்போ நான் முதல்ல கேட்ட क्वेश्चन அதுக்கு மட்டும் ஒரு ஆன் பாயிண்ட்ல சொல்லிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்கை ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு எஸ்எஸ்சி படிச்சீங்களா இல்ல ரெண்டையுமே சைமல்டேனியஸா படிச்சுட்டு வந்தீங்களா? ஆக்சுவலா எஸ்எஸ்சி இப்ப படிக்கும் போது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணல. ஜெனரல் அவேர்னஸ் படிக்கும்போது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணல. அது எப்படின்னா நான் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தா மட்டும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். சரி பிலிம்ஸ் ரிசல்ட் ஒரு சிலது கொஞ்சம் டஃபா இருக்கும். சரி எப்படி நமக்கு டைம் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 20 டேஸ் அந்த டைம் இருக்கும். சோ லாஸ்டா வந்து வேணா கம்பைனா வச்சு படிச்சுக்கலாம். லாஸ்ட் மினிட்ல அந்த பிடிஎஃப் எல்லாம் விடுவாங்க. அப்படி படிச்சு நமக்கு ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம்.
வந்து இது பண்ணேன். இந்த எஸ்எஸ்சி வந்து நான் ஓகே. அட்டெம்ப்ட் கொடுத்தேன். கிளியர் ஆகுமா இல்லையான்னு ம். எனக்கும் தெரியாது. அப்புறம் ஃபைனல் ம், ம், ரிசல்ட் ம். பார்க்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் ஆக்சுவலா ரிசல்ட் வந்து ஓகே. 12th மார்ச்சே வந்துருச்சு. நான் வந்து 13th ம். தான் பார்த்தேன். அது கூட எப்படி பார்த்தேன்னா, கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது எஸ்எஸ்சி ரிசல்ட் அவுட்ன்னு வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ஓ! ஷாக் நீங்க அப்படி ஆயிருச்சு. போய் தான் என்னடா ஓகே. அப்படி போய் தான் ஓகே, ஓகே. அப்படி போய் தான் பார்த்தேன். ஓகே, எஸ்எஸ்சி ரிசல்ட் ஓகே. அவுட் ஃபைன். வந்தாங்க. சரி என்னடா இந்த ரிசல்ட் ம். வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்றோம். இந்த வாட்டியாவது கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு கரெக்ட். டவுன்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் பயத்திலே பார்த்தேன். லைனா அந்த பிடிஎஃப் ம். வந்து ரோல் நம்பர் ஃபுல்லா இருந்தது. அப்புறமா என்னோட ரோல் ஓகே. நம்பரே தெரியல. பேர் என்னோட என்னோட பேர்ல 7 பேர் இருந்தாங்க. ஓ! அதுக்கப்புறமா ஓகே. ஆஹ. அப்பாக்கு கால் பண்ணி ரோல் நம்பர் கேட்டு ரோல் நம்பர் போட்டு போட்ட உடனே தான் பேர் இருந்தது. ஒரு ரொம்ப ஓகே. சந்தோஷமாயிருச்சுண்ணா. அந்த ஓகே. ஆக்சுவலா நான் என்னை விட சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதான். நான் உங்கள பத்தி ஒரு 2 யூனிக்கான விஷயம் ஒண்ணு சொல்றேன். இது நான் பர்சனலா உங்கள நேர்ல பார்த்தப்ப நான் கண்டுபிடிச்ச ஒண்ணு. கோயம்புத்தூர் இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்க இல்லைங்களா? அப்ப வந்து இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்ப கூட நான் ஒரு ரேண்டமா ஏதோ எதார்த்தமா கேட்ட ஒரு கொஸ்டின் தான். எப்படி மெயின்ஸ்ல எவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்கும்போது, அப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க. இல்ல சார் நான் வந்து மெயின்ஸ் நான் அட்டெண்ட்லாம் பண்ணல. நான் வந்து எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுன்னு ஒரு ட்ரையல், ஒரு பிராக்டிஸ் பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. அங்க வந்த ஒரு 400 பேர்ல ஒரே ஒரு கேண்டிடேட் நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்குறேன், மெயின்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அது வரணும்னு இல்லாம முன்னாடியே அதை நான் அப்ரோச் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி வந்திருந்தீங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை இன்டர்வியூ வந்திருந்தீங்க. மதுரையில ஒண்ணு, ஆல்சோ ஆமா. கோயம்புத்தூர்ல ஒண்ணு. அந்த அப்ரோச்சே எனக்கு ரொம்ப யூனிக்கா தெரிஞ்சது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி வந்து மெயின்ஸ் போகாமலே இன்டர்வியூ எதுக்கு தான் மெயின்ஸே நம்ம போகல அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஆட்டிடியூட் எப்படி உங்களுக்குள்ள இருந்துச்சு பேசிக்கலி? எனக்கு எப்படின்னா எனக்கு இன்டர்வியூ வந்து போகணும்னு ரொம்ப இன்டர்வியூ லெவல்ல போகணும்னு ரொம்ப ஆசைண்ணா பேசிக்காவே. அது அது வந்து எனக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணதுன்னா, மெயின்ஸ் கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு இன்டர்வியூ வந்து பேங்கிங் லெவல்ல எப்படி இருக்கும், ஒரு பேங்க்குக்கு எந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா நம்ம என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா வந்து நான் ஆர்ஆர்பிபிஓ வந்து சொன்னேன்ல 2021ல, சோ அங்க போயிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து மெயின்ஸ்ல வரலன்றதுனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அங்கேயுமே என்ன நிறைய பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சிஆர்ஆர் என்ன, காசா ரேஷியோனா என்ன, அந்த மாதிரி. அப்புறம் இன்ஜினியரிங்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சோ நம்ம வந்து இப்ப ஒருவேளை நம்ம கிளியர் பண்ணிட்டாக்கா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணுமே. சோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நிறைய வந்து மார்க் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணாதான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ அந்த மார்க் இன்டர்வியூ மூலமா நம்ம ரியல் இன்டர்வியூ ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம்ல. சோ அதனால அந்த மாதிரி ரெண்டு சூப்பர். அண்ட் 2வது விஷயம், ஒரு யூனிக்கான விஷயம் இது சொன்னேன். 2வது, உங்க சக்சஸ் ஸ்டோரியில உங்க நேம் கூட இன்னொருத்தரோட நேமை கண்டிப்பா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அது வேற இல்லை, உங்க அப்பா. அண்ட் அந்த மார்க் இன்டர்வியூல நாங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அப்பாவோட ஒரு ஆட்டிடியூட் பார்த்து தான். எப்படின்னா நாங்க அங்க பார்த்தோம். நான் ஆக்சுவலா அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர்னு நினைச்சேன். ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து அங்க எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க, அசம்பிள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து டக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எடுத்து வாங்கப்பா டீலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லாப்பா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. நான் நினைச்சேன் ஓகே நம்ம இந்த இன்ஸ்டியூட் நடத்துறோம், அந்த ஒரு வென்யூ நடத்துறோம்ல, அந்த வென்யூவோட ஓனர் போல இருக்கு அப்படின்ட்டு ஓகே சார். கொஞ்ச நேரம் அப்புறம் தான் கனி சார் சொன்னாரு, இது வந்து கிஷோரோட அப்பா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது வந்து எப்பவுமே ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இருக்கும். நம்ம பையன் எப்படியாவது பாஸ் ஆயிரணும், நம்ம பையன் எப்படியாவது பாஸ் ஆயிரணும், எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம இவ்வளவு தூரம் வரோம், நம்ம பசங்க எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி அப்பா என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கிட்டையும் வந்து எங்களையும் வந்து விசாரிச்சாரு. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, நீங்க என்ன எல்லாம் ஓகேவா, பேனல் மெம்பர் நல்லா சாப்பிட்டாங்களா, அவங்க டீ ஏதாவது கொடுத்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் சொல்றேன், அந்த ஒரு எண்ணமே இன்னைக்கு உங்களை வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு அப்பா. இருந்தா கூட பக்கத்துல இருந்தாருன்னா கூட கூப்பிடுங்க, நான் ஒரு வார்த்தையாவது நான் பேசிடணும்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். பக்கத்துல இருக்காரா? இல்ல இப்பதான் கீழே போனாரு. சரி, நோ ப்ராப்ளம். பட் ஸ்பெஷல் பண்ணணும்னே தான் பண்றேன். உங்க 2 பேத்துக்கிட்டயுமே ஒரு யூனிக்கான குவாலிட்டி நான் பார்த்தது. ஒன்னு, மெயின்ஸ் போறோம் அதெல்லாம் இல்ல, நம்ம போய் அதை அட்டென்ட் பண்ணணும்னு. 2வது, அந்த அளவுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எல்லா பசங்களையும் என் பையன் மாதிரி பார்த்தாருல்ல, அந்த ஒரு ஆட்டிடியூடுக்காகவே இன்னைக்கு வந்து நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. ஒரு சில வேர்ட்ஸ் அப்பாவோட சப்போர்ட் பத்தி. கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்ண்ணா, எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஒரு எக்ஸாம் எழுதும் போது அவர் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பாரு. எங்க அம்மா எப்படின்னா குவைட் ஆப்போசிட், இதை சொல்லி ஆகணும். எங்க அம்மா எப்படின்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு என்ன ஃபீலிங்னா, ஒரு எக்ஸாம் எழுத போகும்போதும் நீ எல்லா எக்ஸாமும் எழுத போறே தவிர கிளியர் பண்ண மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணேன்னா ஒர்க் பண்ணிட்டே இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்னா, அப்போ நான் வந்து வீக்லி வந்து எக்ஸாம் எப்படியும் பேங்க் எக்ஸாம் வந்து சாட்டர்டே தான் எனக்கு மோஸ்ட்லி, சாட்டர்டே சண்டே ஐபிபிஎஸ் ஆகணும். நான் ஒர்க் முடிச்சிட்டு வந்து சாட்டர்டே உடனே வீட்டுக்கு வராம நான் எக்ஸாம் வீட்டுக்கு வந்தா கூட எக்ஸாம் இருக்கு சொல்லிட்டு போயிடுவேன்.
அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, ஓகே நீ ஒரு முறையும் வந்து வீட்டுக்கு வந்து கூட நிம்மதியா இருக்க மாட்டேற, போயிட்டு எக்ஸாம் எழுத போயிடுற, ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்பா 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 வந்து ஒரு எக்ஸாம் போகும்போது எந்த எக்ஸாம் அப்பாவுக்கு நிறைய எக்ஸாம்ஸே தெரியாது. நான் என்னென்ன எக்ஸாம் எழுதுனே தெரியாது. சொல்லிட்டு போவேன் சும்மா, அப்பா எஸ்பிஐ எக்ஸாம் எனக்கு சொல்லிட்டு போவேன். அப்புறம் நீ எஸ்எஸ்சி பா சொல்லிட்டு போவேன். அவருக்கு என்ன எக்ஸாம்னு தெரியாது, என்ன போஸ்டிங்னு தெரியாது. சொன்னாலும் அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. எப்படின்னா இப்போ எஸ்பிபி பேங்க் எக்ஸாம் அப்பா அப்படின்னு கேட்பாரு. எஸ்எஸ்சினா இது என்னதுப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பா ஸ்டாஃப் செலக்ஷன் இது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பா சரிப்பா ஆல் தி பெஸ்ட் பா அப்படின்னு சொல்லி அனுப்பாரு. ஒரு முறையும் ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்பாரு. நல்லா பண்ணுப்பா, அப்புறம் கடவுளை வேண்டிட்டு போ, நல்லபடியா எழுதிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாரு அப்பா. இல்ல எனக்கு ரொம்ப பர்சனலா ஒரு கேரக்டர் தானா, சின்ன எக்ஸாம் இருந்தாலும் ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு பேசிக் லெவல் எக்ஸாமா இருந்தாலும் ஒரு கடவுளை வேண்டிட்டு போப்பா எப்படியாச்சும் கிளியர் பண்ணுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு. கரெக்ட். நம்ம எவ்வளவோ பேரண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் இன்டர்வியூல நிறைய பேரண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். பட் இன்ன வரைக்கும் மனசுல நின்ன ஒரு பர்சன் அப்பா. அதனால தான் எனக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது உங்களோட. சரி, இப்ப நம்ம பேக் டு டெக்னிக்கல் வருவோம். முக்கியமா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சது? பேங்கிங் ஈஸியா தெரிஞ்சதா இல்ல எஸ்எஸ்சி ஈஸியா தெரிஞ்சதா ஓவரால் ப்ரிப்பரேஷன்ல? ஓவரால் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா வந்து பிலிம்ஸ் வந்து நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி தான் முக்கியம். ஒன்னொன்னுக்குமே வந்து நம்ம சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பண்றது இல்ல, செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பிலிம்ஸ்ல பண்ண மாட்டோம், மெயின்ஸ்ல தான் பண்ணும். அப்படின்றப்ப பேங்கிங் வந்து பிலிம்ஸ்க்கு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இப்ப நான் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப பேங்கிங் சைடுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, நான் வந்து போனா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் ஒர்க் பண்ணணும், எடுத்த உடனே எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் தான் வேணும், ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ல கவர்மெண்ட் போய் வேலை செய்யறது எனக்கு வந்து ப்ரைடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் பேங்கிங் வந்து எப்படின்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேப்சூல் வாங்கிப்பேனா, கேப்சூல் வாங்கி நான் அதை வந்து ஃபுல்லா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நீங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் பாத்துருவேன், ஃபர்ஸ்டே பாத்துருவேன். அதுக்கப்புறம் நான் போய் வீடியோ பார்ப்பேன். சோ அப்ப வீடியோ பார்க்கும்போது நீங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ற க்ளூ கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் அப்ப இன்னும் ஈஸியா புரியும். நான் ஃபர்ஸ்டே அதை வந்து பாத்துருவேன், அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்ல கோத்ரூ பண்ணிடுவேன். கோத்ரூ பண்ணிட்டு உங்க வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு படிக்கிறதுக்கு பதிலா படிச்சுட்டு வீடியோ பார்க்கறது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். முதல்ல படிச்சுட்டு அதுக்கு நான் எப்பவுமே இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் எல்லாத்துலயுமே. ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரீசனிங்கா ஆப்டிடியூடா இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியலன்னா நானா ட்ரை பண்ணிட்டு சொல்யூஷன்ஸ் பார்ப்பேன். இல்லைன்னா என்ன சொல்றது பேப்பர் ஒர்க்கா ஏதாச்சும் இருந்தா அந்த இது பாத்துக்குவேன். அதுக்கப்புறமா வீடியோக்குள்ள போய் பார்த்து இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்ப நம்மளுக்கு இன்னும் ஈஸியா புரியும். முதலே வந்து வீடியோ பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்றதுக்கு மேல ட்ரை பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் வீடியோ சோர்ஸோ ஏதாச்சும் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் மைண்ட்ல கனெக்ட் பண்ணி. ஓகே. குறிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் இருக்கு இல்லீங்களா, இந்த பண்டில் உங்க எக்ஸாமுக்கு எப்படி யூஸ் ஆச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் வந்து உண்மையிலே ஒர்த் தான் உங்களுக்கு. நான் வந்து இன்னொன்னு வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கொடுத்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே வந்து இருக்கிறதுலே எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமான ஸ்டாட்டிக் ஜிகே தான். ஏன்னா நம்ம அங்கங்க ஒரு சோர்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் தேடி நம்ம ஒண்ணுனா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அதுக்கே நம்ம டைம் ஆயிடும். ஆனா மொத்தமா ஒரே பண்டிலா கிடைக்குதுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா. சோ அது வந்து மொத்தமா கம்பைல்டா எல்லாத்துலயும் கேபிட்டல் ஆகட்டும், கண்ட்ரிஸ் ஆகட்டும், அந்த இதுவாகட்டும் எல்லாமே வந்து ஈஸியா ஒரே இதுல என்ன சொல்றது எல்லாமே கம்பைனா வந்து ஒரே டைம் படிக்கும் போதுன்ற போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஸ்டாட்டிக் ஆகட்டும், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. அதை மெட்டீரியல்ஸ் படிச்சுட்டு அப்புறம் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உண்மையில ரொம்ப ஒர்த்துனவங்க கண்டென்ட் எல்லாமே. அதாவது நான் உங்ககிட்ட இருக்க யூனிக்னஸ் என்ன பார்த்தேன்னா, மத்த இடத்துல வந்து ரெஃபர் பண்ணும்போது அவங்க என்ன ரொம்ப வளவள நிறைய கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க, ப்ரிசைஸா கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க என்ன கண்டென்ட் வந்து எது கேட்பாங்க, ஆப்டா கேட்பாங்க, எது ரிலேட்டடா கேட்பாங்க அதை மட்டும் ஹைலைட் பண்ணி இத படிச்சா கண்டிப்பா 1 மார்க் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்திருப்பீங்க. சோ அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வரும் அந்த மாதிரி படிக்கும்போது. சோ அந்த வந்து ஹைலைட் பண்ணி கொடுப்பீங்க. நிறைய ஒரு நியூஸ் இருந்தா ஒரு நியூஸ் ஃபுல்லா இருக்கும், நீங்க அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த பாயிண்ட் மேக்ஸிமமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின்னர், டோர்னமெண்ட் வின்னர்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாலுடைய வித்து லென்த் அந்த மாதிரி இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க மத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க பாயிண்ட்ஸ். ஆனா நீங்க இந்த ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணி அதை தனியா ஒரு பிளாக்லயோ இல்ல அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ அப்ப அதான் முக்கியம் நமக்கு தெரியும்.
நீங்க போட்டதை வச்சு நம்ம அப்ப இது கண்டிப்பா பாக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப நம்ம மைண்ட்ல நிக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எக்ஸாம் போகும்போது அந்த கொஸ்டின் கேட்டானா கண்டிப்பா படிச்சோம் இந்த கொஸ்டின் நம்ம அப்படின்னு சொல்லி. கரெக்ட். கிரேட். இப்போ இந்த பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது உங்க இன்டர்வியூக்கு எப்படி யூஸ் ஆச்சு? குறிப்பா அந்த பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் எபிசோட்ஸ் இருக்குல்ல, 32 எபிசோட் இருக்கும், அது உங்க இன்டர்வியூக்கு எப்படி யூஸ் ஆச்சு? இப்ப இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இப்ப நான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன் இல்லைங்களா, சோ அப்பயே வந்து இந்த பேங்கிங் அவர்ஸ் படிச்சதுனால எனக்கு கொஸ்டின்ஸே ஆன்சர் பண்ண முடிஞ்சது. சோ அதை படிக்காம நான் போய் ஒண்ணுமே பேங்கிங் அவர்ஸ்லாம் எதுவுமே தெரியலனா இப்ப சிம்பிளா வந்து இன்டர்வியூ ஆப்போசிட்ல இன்டர்வியூ எடுக்கிறோம் கேட்டுருவாங்க, பேங்கிங் டெர்மினாலஜி தெரியாத நீங்க எப்படி பேங்க் எக்ஸாம் எழுத வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ அதுக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் வந்து கண்டிப்பா படிச்சா மட்டும்தான் அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். அது இல்லாத நான் ஆஸ்பிரன்ஸ் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வெயிட் பண்ணாதீங்க, மெயின்ஸ் வந்து கண்டிப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மேல உங்க கான்ஃபிடென்ட் வரணும், வந்தா மட்டும்தான் நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். நிறைய பேர் இப்ப நான் பண்ண தப்பு தானே இப்ப யாரையும் பண்ண வேணாம்னு சொல்றேன். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். பிலிம்ஸ் கிளியர் ஆகட்டும், வந்த பிறகு மெயின்ஸ் படிச்சல, அதுதானே நம்ம எல்லாரும் பண்ற தப்பு. பிலிம்ஸ் முடிச்ச மறுநாளே ஒரு 1 day ரெஸ்ட் எடுத்துலாம், 1 day 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்பல இருந்தே படிச்சுட்டு இருப்போம். இருந்தாலும் நம்ம வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு 2 days டைம் எடுத்து, ஏன்னா இப்ப மெயின்ஸ் வந்து வித்தின் 20 daysலயே ரொம்ப ஷார்ட் பீரியட்ல விட்டுறாங்க எல்லா இதுக்குமே. லாஸ்ட் மினிட்ல ரிசல்ட் வந்த அப்புறம் அரியப் பண்ணா கண்டிப்பா இது பண்ண முடியாது. நான் ஆரம்பத்துல பண்ண இந்த தப்பு தான், அதெல்லாம் தான் எனக்கே டிலே ஆச்சு. இன்னும் கூட நான் எப்பவுமே சீக்கிரமா கிளியர் பண்ணிருக்க வேண்டியது ஆக்சுவலா. இந்த தப்பு யாரும் கரெக்ட். சோ நீங்க அந்த வீடியோ கோர்ஸ்ல ஒரு ஆர்டரா படிக்கும்போது உங்களுக்கு கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கு பேங்கிங் அவேர்னஸ் இல்லீங்களா? கண்டிப்பா. இன்னொன்னு வந்து நான் பேங்கிங்ல வந்து நீங்க ஒரு இது சொன்னீங்க, எனக்கு அந்த மார்க் இன்டர்வியூல வரும்போது கூட ஞாபகம் இருந்தது. நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்க்கு நான் டெஃபினிஷனா சொன்னேன். நீங்க அது வந்து சிம்பிளா புரிய வச்சீங்க. பேங்க்குடைய வரவு செலவு போக மீதி இருக்கிறது என்னமோ அதுதான் வந்து என்டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எனக்கு மைண்ட்ல நின்னுருச்சு. அப்படியே நான் கஷ்டப்பட்டு படிக்கிறத நீங்க சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டீங்க. வணக்கம். உங்களை அந்த கோயம்புத்தூர் இன்டர்வியூல பார்த்த ஞாபகம் இருக்கும்பா. அன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சது. நாங்க நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம், ஆனா எவ்வளவோ பேரண்ட்ஸ் மீட் பண்ணிருக்கோம். பட் உங்களுக்கு எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்க ஒரு முக்கிய ரீசன் என்னன்னா, அன்னைக்கு நீங்க எல்லாருமே கவனிச்சிங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து அந்த அகாடமி ஓனர்னு நினைச்சேன். சரி, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, நீங்க இது பண்ணீங்களா, எங்களையுமே கூப்பிட்டு விசாரிச்சீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா, இன்டர்வியூ பேனல் மெம்பர் சாப்பிட்டோம். சரி, நான் நினைச்சேன் ஓனரா இருப்பாரு போல, சரி நம்மள விசாரிக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட பேசுறப்பதான் தெரிஞ்சது நீங்க கிஷோரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்ககிட்டயும் கேட்க வேண்டியது இருக்குப்பா. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 3 years 4 years மேல ப்ரிப்பேர் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கணும்? அவங்க ஈவன் தோ ஒரு 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும், தொடர்ச்சியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க எப்படி அதை மைண்ட் செட்ல எடுத்துக்கணும்? ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும். எல்லாம் உங்களோட கொலீக் சைட்ல, உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்ஸ்ல கண்டிப்பா என்ன இவ்வளவு நாள் படிக்கிறாப்புல என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி பண்ணணும் இனி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும்? ஓகே. அதாவது அவருக்கு வந்து மோட்டிவாவே அவருக்கு பூஸ்ட் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அதான் பண்ணணும். கரெக்ட். எந்த ஒரு எக்ஸாம் எது பண்ணாலும் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்க அவருக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். கரெக்ட். பேரண்ட்ஸ் மெயினா அதான் பண்ணணும். நீ நான் அதான் சொல்றது, எழுதுப்பா, உனக்கு கண்டிப்பா இதுவா செலக்ட் ஆயிடுவ. நீ முயற்சி பண்ணிட்டே இரு, கண்டிப்பா நம்பிக்கை வச்சுன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். நீங்க எல்லாரையும் கவனிச்சு அந்த ஒரு மனசோ என்னவோ தெரியல, கிஷோர் அதுக்கேத்த மாதிரி கிளியர் பண்ணிருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அண்ட் இன்னொன்னும் கேட்கணும், அவரு பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளவு வருஷம் ப்ரிப்பரேஷன், அப்பா கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு அளவுக்கு மீறி சந்தோஷம். ரொம்ப என் பையனும் செலக்ட் ஆயிட்டு போது ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸ்க்கு, அவங்க மதர்ஸ்க்கு, ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடுத்தது யாருன்னா அவங்க சிஸ்டரோட அவங்க மாமா. ஓகே, கிரேட். இன்னொரு क्वेश्चन கேட்கணும் நினைச்சேன்பா. அதாவது வந்து இந்த கோயம்புத்தூர் இன்டர்வியூ வந்திருந்தப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி கிஷோர் வந்து மெயின்ஸ் எழுதிட்டு இன்டர்வியூக்கு வராருன்னு நினைச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும்போது தான் சொன்னாரு, இல்ல சார் நான் மெயின்ஸே எழுதல, பட் இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னு பார்க்க தான் நான் மெயினா வந்தேன். அதுவும் அவ்வளவு தூரம் நீங்க கார்ல நேரமா கிளம்பி வந்து, பஸ்ல சாரி, ஏதோ அவ்வளவு தூரம் நேரமா கிளம்பி வந்ததா சொன்னாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணு, அப்புறம் நான் இன்டர்வியூ கூட்டிட்டு போறேன், அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அந்த மெயின்ஸே போனாலும் பரவாயில்ல, அது ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும், நம்ம பையன் போய் இன்டர்வியூ எப்படி நடக்குதுன்னு பார்க்கணுன்ற அந்த ஆட்டிடியூட், அது எப்படி இப்ப வந்துச்சு? அதாவது என்னன்னா, மெயின்ஸ் சொன்ன மாதிரி மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணோம். ரெண்டாவது வந்து இது எப்படி போய் பார்க்கணுன்றது மாதிரி அது ஒரு இதுதான். அதாவது கரெக்ட், மெயின்ஸ் இல்லாம இது போய் பார்த்தாக்க அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை இது பண்றது. கரெக்ட். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரியே எல்லா பேரண்ட்ஸும் இவ்வளவு தூரம் புஷ் பண்ணாங்கன்னா எந்த மாணவராலையும் கிளியர் பண்ண முடியும். அது ஒரு உறுதியான ஒரு இது நான் சொல்லி நினைக்கிறேன். சொன்னீங்களா உண்மை அது. கண்டிப்பா கரெக்ட். உண்மையிலே எங்க அப்பா வந்து ரொம்ப கிஃப்ட்னா எனக்கு. சின்ன வயசுல இருந்தே என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, அந்த மார்க் எடுக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ணுவாரு. என்ன சொல்றது, எல்கேஜில இருந்து அந்த ரன்னிங் ரேஸ் ஓடும் போது கூட என்ன மோட்டிவேட் பண்ணி அப்பதுல இருந்தே பண்ணாரு எனக்கு மோட்டிவேஷன். கரெக்ட். ஆக்சுவலி வெளியிருந்த எங்களுக்கே தெரிஞ்சது அப்பாவோட சப்போர்ட் ஃபுல் 100%. ஏன்னா நாங்க பார்க்கும்போதே மித்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருந்தாங்க, கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம், கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அங்கேயே நின்று இருந்தீங்க, அந்த இன்டர்வியூ நடக்கிற அந்த இதுல வந்து அங்கேயே ஒரு உட்காந்து பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்தாரு. யாருன்னா அவர் யோசிக்கல, என்னப்பா நல்லா பண்ணீங்களா, எப்படி இருந்துச்சு, நல்லா டஃபா இருந்துச்சா, ஈஸியா இருந்துச்சான்னு எல்லாருமே விசாரிச்சாரு. அங்கதான் பார்த்தேன் இவ்வளவு தூரம் ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியுதுன்னா அப்பவே தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் கிஷோர் கிளியர் பண்ணுவாரு அப்படின்றது. எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. சொல்லுங்க. இல்ல அப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேன். அதான் இப்ப மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க வாயிலா ஒரு செய்தி சொல்லணும், இல்ல ரொம்ப நாளா படிச்சுட்டு இருப்பாங்க, கிளியர் பண்ண முடியாம போயிருக்கும், இந்த வருஷமும் ஒரு திரும்ப ஃபெயிலா இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு, அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கப்பா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி, அதாவது அப்புறம் ரெண்டாவது வந்து மோட்டிவேட், அதாவது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை, தன்னம்பிக்கை முதல் வரணும். நமக்கு கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட் மைண்டுக்குள்ள ஓடி, அதே நேரத்தில் பேரண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணாக்கா சக்சஸ் ஆகி வந்துருவாரு. கண்டிப்பா. உங்ககிட்ட பேசாத அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது, நீங்க அந்த சொல்லும் போதே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வருதுப்பா. கிரேட். நீங்க பிள்ளைகளுக்கு அதுதானே முக்கியம். பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணாவே நான் அப்படி சொல்லுவேன், நீ நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற, அதே நேரத்தில் அதுக்கு டைம் ஒதுக்கி அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணினா இன்னும் நல்லா வருவேன். இவரு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே எழுதுறாரு, முன்னாடியே எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போய் அட்டன் பண்ணுவாரு. அட்டன் பண்ணி கேட்பேன், அந்த ஒண்ணு கேட்பேன், எப்படிப்பா பண்ண, நல்லா பண்ண டாடி அப்படின்னு சொல்லுவேன், கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. வந்த உடனே கேட்பேன், எப்படிப்பா பண்ண, எல்லாம் ஈஸியா இருந்துச்சு டாடி, எல்லாம் பண்ண டாடி அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது, அதனால மெயினா கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும், நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, கிஷோர் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா கிளியர் பண்ணலன்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மொமெண்ட்ல என்ன சொல்லுவீங்க கிளியர் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லும் போது? அப்படி சொல்லும் போது நான் என்ன சொல்ல, மனசு தளர விடாத, மறுபடியும் முயற்சி பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுக்கோசம் அவரை ஃபீல் பண்ணுவாரு, ஏன் நம்ம எல்லாம் நல்லா தானே பண்றோம், ஏன் கிளியர் ஆக மாட்டேங்குது, அது மட்டும் தன்னம்பிக்கை விட்டுடாத, விடாமுயற்சி பண்ணு, கண்டிப்பா சக்சஸ் ஆவ. அது ஃபர்ஸ்ட் அந்த உள்ள ரிசல்ட் வந்து முதல் பேரண்ட்ஸ் சொல்லணும்னு, அவ்வளவுக்கு மீறி சந்தோஷம் இருக்கு, டாடி இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டேன் டாடின்னாரு, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கும்னா, நம்ம ஃபெயில்னு சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரு, அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னே சில டைம் ரிசல்ட் வந்ததே சொல்ல மாட்டோம். ரிசல்ட் வந்ததே சொல்லாம சரி சொன்னா கஷ்டப்படுவாங்கன்னு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி சொல்றீங்களே, பரவாயில்லப்பா முயற்சி பண்ணுன்னு சொல்லும் போது அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி வரும், இல்ல எப்படியாவது அப்பாக்காவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து வரலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது, அதுவும் சொல்லுவாரு, டாடி செலக்ட் எக்ஸாம் இருக்கு பேங்க்ல கூட, இல்ல டாடி நான் பண்ணேன், நான் ஓரளவு பண்ணேன், ஆனா எதிர்பார்த்தது மாதிரி வரல, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரல, சரி விடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு தான் அவர்
சூப்பர் சூப்பர்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க சொன்ன வார்த்தையே நீங்க நிறைய பேருக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் கண்டிப்பா. தேங்க்யூப்பா. கிஷோர், அடுத்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஒரு ஃபைனல் வேர்ட்ஸ் என்னென்ன சொல்வீங்க அவங்களுக்கு மோட்டிவேஷனுக்கு, ஆர் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன வேர்ட்ஸ். நான் ஒண்ணுமே இல்லை, நான் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் சக்சஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட ஒரே ஒரு ஒன்லைன் கோட் இதுதான். கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கோட்டை தான் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். நான் எப்பவுமே அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்துல் கலாம் தான் நான் இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பேன். அவர் எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகி, நான் உண்மையிலேயே சொல்றேன், அப்துல் கலாமுடைய டிமைஸுக்கு வந்து அவ்வளவு பேர் வந்தாங்க. எந்த ஒரு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு இஸ்ரோ ஸ்பேஸ் இதுல வந்து அவருக்கு வந்து அவ்வளவு பேர் வந்தாங்க. அப்ப எந்த ஒரு ரீச் ஆயிருப்பாரு, எந்த அளவுக்கு இந்தியாக்காக இது பண்ணிருக்காரு. நான் சில டைம் கூட சொல்லுவேன், செத்தா இந்த மாதிரி மனுஷன் மாதிரி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு நிறைய முறை சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டு போகணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இவர மாதிரி இருக்கணும்பா. கண்டிப்பா நமக்கும் ஒரு சப்போர்ட்டிங்க்குன்னு ஒரு பீப்புள் இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல வந்து நான் ஜெயிக்கணும்பா. நான் வந்து எப்பவுமே எனக்கு வந்து எப்படின்னா, என்ன வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும், இந்த நம்ம இருக்கிற இடத்த நம்மளும் சில பேர் பார்க்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து அது இது. அப்பா நிறைய முறை அது மாதிரிதான் சொல்லுவாரு, நீ முயற்சியும் இதுவும் பண்ணினா கண்டிப்பா உன்னை எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கான பலனை நீ வந்து எதிர்பார்க்காத, முயற்சி மட்டும் பண்ணு. ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகினா உன்னை கண்டிப்பா எல்லாரும் தேடி வருவாங்க அப்படின்னு அந்த இது சொன்னாரு. கரெக்ட். எனக்கு வந்து இந்த மூவில இருப்பாங்க இல்லையா, ஒரு அப்பா பையன் அந்த மூவில சீன்ல, அந்த மாதிரி எனக்கு ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணிட்டு, ரிசல்ட் வந்தா கூட அப்பா ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கற வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி கேட்போம். மச்சான் ஏதாவது இது ஹால் டிக்கெட் அமைச்சிருப்ப, ரெஸ்ட் நம்பர் சொல்றா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி அப்பா கிட்ட அவ்வளோ ஒரு க்ளோஸா ரொம்ப சூப்பரா இருக்கு. மனசார விஷ் பண்றேன். இதே போல இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். அண்ட் உங்க கெரியர்ல நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பெருசா க்ரோ ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி கிஷோர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.